ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சுட்டுமிழி சுடரே இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான அப்புறமா தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். சுடர் ஏன் கேப்டன் கிட்ட பேசக்கூடாதுன்னு சொன்னதுக்காக அபி சுடரை அடிக்கிற அளவுக்கு போயிட்டாங்க. ஏன்னா வெற்றியை பற்றி இன்னும் சுடருக்கு முழுசாக தெரியாது அப்படின்றதுனால தான் யார் கண்ணில் நம்ம பொண்ணு படக்கூடாதுன்னு இருக்கோமோ போயும் அவன் கூடவே கேப்டனாக பழகிட்டு இருந்திருக்காளே அப்படின்னு இதுக்கு மேலேயும் அவங்க கூட பழகக்கூடாதுன்னு அபி சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் நல்லது கெட்டது எல்லாமே அபி தான் சொல்லி கொடுத்து சுடரை வளர்த்தாங்க. அபி எப்படி வளர்த்தாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் சுடர் கேள்வி கேட்குறாங்க. அதை அவங்களால மறுக்கவும் முடியல. சுடர் கேட்குற கேள்விக்கு அபியாலேயே பதில் சொல்லவும் முடியல. அந்த ஒரு கோவத்தில் தான் அடிக்கணும்னு கை வாங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் எடுத்து சொல்லி புரிய வச்சு அழுகுறாங்க. சுடர் அபி அழுகுறதுனால புரிஞ்சுக்கிறாங்க. சின்ன வயசில் சுடருக்கு இவ்வளோ கஷ்டம் பாவம் வந்திருக்கிறவே கூடாது. ஏன்னா கடவுள் இப்படி ஒரு தண்டனையை சுடருக்கு கொடுக்குறாங்கன்னு தெரியல. சுடர் அபி என்ன சொல்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி அப்படியே அவங்களுடைய மைண்ட் செட்டை மாற்றியே ஆகணும். ஒருத்தர்கிட்ட நான் பேசணும், ஒருத்தர்கிட்ட பேசக்கூடாது அப்படின்னா பேசக்கூடாது. அத்தை மாமா வீட்டில் இருக்கிற யாரு கூடயும் பேசக்கூடாதுன்னா அதையும் செய்யணும். யாருமே இல்லாமல் தன்னந்தனியாக நான் மட்டும்தான் உனக்கு, மற்றவங்க யாருமே கிடையாதுன்னு சுடரை இந்த பிஞ்சு வயசுலேயே ஒவ்வொரு விஷயங்களையும் சொல்லி அபி மாற்றுறாங்க. அப்படி அவங்க மாற்றுறதுனால அது அவங்களுக்கே புரியுது சுடருக்கு இந்த அளவுக்கு ஒரு கஷ்டத்தை நம்ம கொடுக்குறோன்னு. அவங்களே ரொம்ப வருத்தப்பட்டு அழுகுறாங்க. ஆனாலே சுடர் பாவம் சின்ன வயசில் எல்லாரா மாதிரியும் சுடருக்கும் சொந்தம் பந்தம், அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸு, ஸ்கூலுக்கு போகணும் வரணும், எல்லாருக்கிட்டையும் பேசணுன்ற ஆசை எல்லாமே இருக்குது. அப்படி இருந்தாலையும் அபி சொல்கிற ஒரே வார்த்தைக்காக சுடர் எல்லாத்தையும் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு வருத்தப்பட்டு அபி சொல்கிற எல்லாத்தையுமே கேட்குறாங்க. அம்மு சொல்கிறத எல்லாத்தையுமே கேட்கணும். அதுக்கு எல்லாம் ரீசன் அம்மு வாழ்க்கையில் அபி ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க அப்படின்ற ஒரே காரணத்தினால அவங்க எந்த தப்பும் செய்யலை. தப்பு செய்யாமல் தண்டனையை அனுபவிச்சுட்ருக்காங்க. அவங்களுக்கு மேலும் மேலும் நாமளும் கஷ்டத்தை கொடுத்துடக்கூடாது அப்படின்னு சுடர் புரிஞ்சுக்கிட்டு எல்லா விதத்துலேயும் அபிக்கு சப்போர்ட்டிவாக தான் இருக்காங்க. இதனாலேயே அபிக்கு சுடர் மேலே அவ்வளோ பாசம் இருக்குது. ஒருத்தருக்கு ஒருத்தர் அதுக்கப்புறம் அவங்க சொல் பேச்சையும் கேட்கவும் செய்கிறாங்க. இன்னொரு சைடு திவ்யா பார்த்தீங்க அப்படின்னா லாயர்கிட்ட மாணிக்கத்தை விஷயத்தை பற்றி பேசணும், அவன் எங்கே இருக்கிறான் என்ன ஏது டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருக்குன்னு அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. அதை எப்படியாச்சு கருணா முன்னாடி சொல்லிடுவாங்கன்னு பிரபாகரன் அங்கேருந்து கிளம்பி போயிட்டாங்க. ஆக்சுவலி திவ்யா பிரபாகரன் நிறைய விஷயங்கள் செஞ்சுருக்காங்கன்னு கருணா சொன்ன அடுத்த நிமிஷத்துல இருந்து அவங்களுக்குமே பிரபாகரன் மேலே நல்ல ஒரு மரியாதை இருக்குது. முக்கியமாக பிரபாகரன் திவ்யாவை ரிலேட்டிவோடைய தங்கச்சி தான் அப்படின்னு அவர் நினைக்காம சொந்தக்காரங்களுடைய பொண்ணு என் கூட பிறக்காத தங்கச்சி அப்படின்னு சொல்கிறத தாண்டி ஏன் தங்கச்சின்னு சொன்னதுனால கருணாவுடைய தங்கச்சியாகவே பிரபாகரன் நினச்சிக்கிறாரு. அதாவது கூட பிறந்த தங்கச்சியாக நினச்சிக்கிறாரு. அப்படி நினைக்கிறதுனால தான் கருணாவுக்கு தங்கச்சி இருக்காங்களான்ற விஷயத்த அவர் கன்ஃபியூஷன் ஆகிக்கிட்டு இவங்க முன்னாடி எதையுமே நம்ம தெரிஞ்சுக்கக்கூடாது, கருணாவுடைய சிஸ்டராக இவ அப்படின்ற மாதிரி தான் பிரபாகரன் நினச்சிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. ஆக்சுவலி போனதுக்கப்புறமா இந்த டவுட் அவருக்குமே இருக்கிறதுனால உடனே அபிக்கு கால் பண்ணுறாங்க. அபியும் வீட்டில் இருந்துக்கிட்டு ஃபோன் அட்டன் பண்ணுறாங்க. ஹலோ சொல்லுங்கள் சார் அப்படின்னு ஒரு விஷயம் கேட்கணும் உங்ககிட்ட அபி, அதுக்கு நீங்கள் பதில் சொல்கிறீங்களா அப்படின்னு. சொல்லுங்கள் சார் என்ன விஷயம் அப்படின்னு. ஆக்சுவலி கருணாவுக்கு கூட பிறந்த சிஸ்டர் இருக்காங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா சார் திடீர்னு இப்படியெல்லாம் கேட்குறீங்க? அப்படியெல்லாம் யாரும் இல்லை சார். அந்த வீட்டில் நான் இருந்த வரைக்கும் பார்வதி அக்காவுக்கு தான் ஸ்வேதா தங்கச்சியாக இருக்காங்க. கருணாவுக்கு தங்கச்சி கூட பிறந்தவங்க யாருமே கிடையாது சார். ஏன் அவனுக்குன்னு யாருமே இல்லை சார் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. நிஜமாவா? இல்லை அந்த வீட்டில் கருணாவோடைய தங்கச்சின்னு கருணா ஒரு ஆளை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சான். அதே மாதிரி ஆக்சுவலி அவங்கள எனக்கு ஏற்கனவே தெரியும். அவங்க பேர் திவ்யா. அவங்களுமே கருணா என்னுடைய அண்ணன், இது என் அண்ணன் வீடுன்னு சொல்லியிருந்தாரு. அதான் எனக்கு ஒன்றும் புரியலை அப்படின்னு. சார் நீங்கள் நினைக்கிற மாதிரி சொந்த தங்கச்சியெல்லாம் இருக்காது. ஒருவேளை ரிலேட்டிவ் யாராச்சும் தூரத்து சொந்தங்க இந்த மாதிரி தெரிஞ்சவங்க யாராச்சும் கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ நீங்கள் அப்படி சொல்ல வரீங்களா? நான் கூட கொஞ்ச நேரத்தில் பயந்துட்டேன். ஒருவேளை திவ்யா கருணாவுடைய தங்கச்சியாக இருப்பாங்களான்னு அப்படின்னு அப்படியெல்லாம் எதுவும் இருக்காது சார் அப்படின்றாங்க. ஏன் சார் திடீர்னு இப்படி கேட்குறீங்க? நீங்கள் கருணா வீட்டுக்கு போயிருந்தீங்களா அப்படின்றாங்க. ஆமாம் கேஸ் விஷயமா நாங்கள் போயிருந்தேன். உங்களுடைய கேஸ் விஷயமா விசாரிக்கிறதுனால லாயர் அவங்களுடைய கேஸையும் நிறைய பார்த்துட்ருக்கேன்ல. என்ன ஏதுன்னு அங்கே போகும்போது திவ்யாவை மீட் பண்ண பேசினேன். அப்போ தான் கருணா அந்த விஷயத்த சொன்னார். அது மட்டும் இல்லாமல்
திவ்யாவே எனக்கு ஏற்கனவே தெரியுன்றதுனாலையும் சுடரை பற்றின விஷயத்தையெல்லாம் கூட நான் நிறைய சொல்லியிருக்கேன். கேஸ் விஷயமாலாம் பேசும்போது அவள் மூலயமா திவ்யா மூலிமா மாணிக்கத்தை பற்றி நான் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அவங்களுடைய ஆஃபீஸ்க்கு தான் கருணா கிட்ட வாங்கின பணத்தை எடுத்துக்கிட்டு மாணிக்கம் போயிருக்கான். ஸோ அது எப்படி வந்துச்சு என்ன ஏதுன்னு இவங்க ஆஃபீஸில் கேள்வி கேட்டதுனால மாணிக்கம் எந்த ஒரு ப்ராப்பரான ரீசனும் கொடுக்காம அங்கேருந்து கிளம்பி போயிருக்கான். அதுக்கடுத்து நான் அப்போவே திவ்யா கிட்ட சொல்லி வச்சுருந்தேன், இந்த மாதிரி மாணிக்கத்தை பற்றி ஏதாச்சும் டீட்டெயில் கிடைச்சா எனக்கு சொல்லணும். ஸோ ஒரு கேஸ் விஷயத்தில் எனக்கு முக்கியமாக ஹெல்ப் தேவைப்படுது அப்படின்னவும் அதுக்கடுத்து அன்னையிலேருந்து திவ்யா மாணிக்கத்தை பற்றின விஷயத்த இன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. அதே மாதிரி தான் இன்றைக்கும் நாங்கள் போயிருந்தப்போ என்னை பார்த்துட்டு மாணிக்க விஷயத்தை பற்றி என்கிட்ட முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும்னு சொன்னாங்க. ஆனால் கர்ணாவோட தங்கச்சின்னு தெரிஞ்ச உடனே அந்த இடத்துல மாணிக்கத்தை பற்றி பேசக்கூடாதுன்னு நான் எஸ்கேப் ஆகி வந்துட்டேன். திவ்யாவுமே ஆக்சுவலி நம்ம கேஸ் விஷயத்தில், அதாவது உங்கள் கேஸ் விஷயத்தில் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க ரொம்ப நல்லவங்களாக இருக்காங்களா. கர்ணாவோட தங்கச்சின்னா அவங்களுக்கும் அவருக்கும் லிங்கே ஆகலையே, அதனால தான் கேட்டா அபி, வேற ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்படின்றாங்க. சரி இல்லை சரிதான். அப்புறம் அவங்க என்ன சொன்னாங்க, மாணிக்க விஷயமா, மாணிக்கம் எங்கே இருக்கான் என்ன ஏதுன்னு டீட்டெயில்ஸ் சரியுமாமா, நீங்கள் விசாரிச்சிங்களா எங்கே சார் இருக்காமா அப்படின்றாங்க. இல்லை அபி, இன்னும் அந்த விஷயத்த நான் திவ்யா கிட்டேருந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அவங்கக்கிட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணுறது மூவ் பண்ணுறதுன்னு உங்களுக்கு நான் கால் பண்ணுறேன். ஆக்சுவலி இந்த விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்க தான் நான் கால் பண்ணேன். சரி ஓகே நான் வைக்கிட்டுங்களா அப்படின்றாங்க. சரி சார் எப்படியாச்சு என்ன வெளியில் கொண்டு வந்துடுங்க, அது போதும் எனக்குன்னு அபியும் ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறமா தான் அப்போது கருணாவுக்கு கூட பிறந்த தங்கச்சி கிடையாது, ஃப்ரெண்ட் யாராச்சும் ரிலேட்டிவோடைய பொண்ணாக தான் இருக்கணும். ஸோ கூட பிறக்காத தங்கச்சி கூட பிறந்த தங்கச்சி மாதிரி கருணா சொல்லிக்கிறான். நான் கூட ஒரு நிமிஷம் பயந்துட்டேன். அதான் நான் மயில்குட்டியாச்சு அந்த கருணாவுக்கு தங்கச்சியாக பிறக்கிறதா வச்சு, அப்படி மட்டும் பிறந்திருந்தா அது அதிசயமாக தான் நான் பார்த்துருக்கணும் அப்படின்னு பிரபாகரனுமே நினச்சிட்டு அதுக்கப்புறமா சரின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணும்போது ஹலோ நான் பிரபாகரன் பேசுகிறேன் அப்படின்ன உடனே தெரியுது சொல்லுங்கள் அப்படின்றாங்க. இல்லை மாணிக்க விஷயமா பேசணும்னு சொன்னீங்க, ஆக்சுவலி கேஸ் விஷயமா பேசுனதுனால நான் மறந்துட்டேன். நீங்கள் இப்போ ஃப்ரீயாக இருந்தால் வெளில வர முடியுமா, நான் இங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், நீங்கள் வந்து மாணிக்கத்தை பற்றி டீட்டெயில்ஸ் எனக்கு சொன்னால் கேஸ் விஷயத்தில் நிறைய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றாங்க. உடனே வரேன்னு திவ்யாவும் கால் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து போகிறாங்க. போயிட்டு பிரபாகரன் கிட்ட மாணிக்கத்தை பற்றின விஷயத்த சொல்கிறாங்க. அவர் எங்கே இருக்கார் என்ன டீட்டெயில்ஸ் அவங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டாங்களோ இதெல்லாமே சொல்லவும் இது அவருக்கு உண்மையிலே நிறைய ஹெல்ப்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்குது. ரொம்ப தேங்க்ஸு, அவன் எங்கே இருக்கான்னு தெரியாமல் தான் இவ்வளோ நாளாக நாங்கள் தவிச்சிட்டு இருந்தோம், அவன் இருக்கிற இடம் தெரிஞ்சு போச்சு, ரொம்ப தேங்க்ஸ், இந்த கேஸை முடிக்க எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னும். பரவாயில்லையே கேஸில் சீரியஸாக தான் இருக்கீங்க போல இருக்கே, எல்லாருக்கும் நியாயம் வாங்கி கொடுக்குறீங்க, கர்ணனோட ப்ராப்ளம்ஸ் எல்லாம் கூட சால்வ் பண்ணி கொடுத்துட்ருக்கீங்க, நான் கூட உங்களை லேசாக எடை போட்டுட்டேன் அப்படின்னுமோ. நீங்கள் தான் என்ன தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க, நான் ஆரம்பத்துலேருந்தே சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன் அப்படின்னுமோ. போதும் ஓவராக நடிக்காதீங்க அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு குட்டியாக ஒரு சந்தோஷமான க்யூட்டான பேச்சு. அதுக்கப்புறமா ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னும். எனக்கு எதுக்கெல்லாம் தேங்க்ஸ் அப்படின்னு. ஆமாம் கர்ணா அண்ணன்னு சொல்கிறியே, அவர் உங்கள் கூட பிறந்த அண்ணன் இல்லை தானே அப்படின்றாங்க. உங்களுக்கு எப்படி இது தெரியும், நாங்கள் அப்படி நடந்துக்கிட்டதே இல்லையே எப்பயுமே அப்படின்றாங்க. இல்லை கேட்டேன், நீங்கள் வேறு மாதிரி இருக்கீங்க அவர் வேறு மாதிரி இருக்காங்களா அதான் அப்படின்னுவோம். ஆமாம் அதுவும் உண்மைதான் அப்படின்னு சொல்லவும் சரின்னு அவங்க வாயாலேயும் ஒரு தடவை கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க பிரபாகரன். அதுக்கப்புறம் விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா திவ்யாவும் கிளம்பி வந்துடுறாங்க. ஸோ மாணிக்கத்தை பற்றின விஷயத்தை தெரிஞ்ச உடனே அடுத்து மாணிக்கம் இருக்கிற இடத்துக்கு தேடி போகிறாங்க. ஸோ பிரபாகரனுக்கு முன்னாடி கர்ணா முந்திக்கிட்டு இருக்காரு. எப்படா அந்த மாணிக்கம் கிடைப்பான் கையில், அவனை போட்டு தள்ளணும் அப்படின்றதுல குறியாக இருக்காங்க. ஸோ இப்போது மாணிக்கம் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சி ஸோ மாணிக்கத்தை பார்க்கணும் அப்படின்னு அவனை யாருக்கும் தெரியாமல் அவர் நடந்துக்கிற நடவடிக்கையை வச்சு வெற்றியும் ஏதோ சந்தேகமாக இருக்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்க. கர்ணா கொஞ்ச நாளாவே சரியில்லை, ஒரு மாதிரி இருக்கான், இப்போவும் ஏன் ஒரு மாதிரி இருக்கான்றத வெற்றி நோட் பண்ணுறாங்க. இந்த மாணிக்க விஷயத்தில் எந்த ஒரு விஷயத்தையும் நம்மக்கிட்ட கர்ணா சொல்கிறது கிடையாது அப்படின்னு வெற்றி முடிவு பண்ணி நம்ம அவ்வளோ தூரம் சொல்லியும் கர்ணாவே எல்லாத்தையும் தனியாக ஏதாச்சும் பேஸ் பண்ண போகிறானா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இவர் பேசின விதத்தை வச்சு ஸோ கர்ணாவை ஃபாலோ பண்ணி வரும்போது கரெக்டாக அவர் நினச்ச மாதிரி மாணிக்கத்தை தான் வந்து அவர் தூக்கிட்டு வந்து விசாரிக்கிறதுக்காக, அதாவது அவர் போட்டு தள்ளுறதுக்காக வந்திருக்காங்க. அப்போது அந்த மாணிக்கம் கர்ணா கிட்ட சிக்கினதுக்கப்புறமா தப்பிச்சு போகணும் அப்படின்னு அவர் கையில் இருந்த துப்பாக்கியை தள்ளி விட்டுட்டு ரெண்டு பேருக்குள்ள பயங்கரமான வாக்குவாதம் சண்டே ஆகுது. அவருடைய கை கட்டை அவுத்துடுறாரு அவரே. அதுக்கப்புறம் கர்ணாவை போட்டு பயங்கரமாக அடிக்க ஆரம்பிச்சிடுறாரு. ஃபாலோ பண்ணிட்டு வந்த வெற்றி கர்ணாவை மாணிக்கம் அடிக்கிறாங்க அப்படின்னு உடனே ஸோ கர்ணாவை தள்ளி விட்டுட்டு ஸோ அவர் வந்து நடுவில் தூந்துடுறாரு. ஸோ கர்ணாவை குத்த போன மாணிக்கம் வந்து வெற்றியை குத்திடுறாங்க. இதை பார்த்த உடனே ரொம்ப ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க கர்ணா.
ஸோ அப்போது வெற்றி அப்படின்னு கத்திக்கிட்டு ஓடி வராங்க. மாணிக்கமே இதை பார்த்து பயந்துடுறாங்க. அவருடைய மாணிக்கத்தோடைய கழுத்தை பிடிச்சி வெற்றி நெருக்கிறாரு. அப்படியே பிடிச்சி அடிக்கவும் அப்போது ஓடி வந்து கர்ணா வந்து வெற்றி வெற்றி அப்படின்னு அதுக்கப்புறம் மாணிக்கத்தை போட்டு அடிக்கிறாங்க. இங்கே அப்படியே இவர் வெற்றி மயக்கம் போட்டு கீழே விழுகிறாரு. அப்போது நீ ஏண்டா வந்த வெற்றி யாரடா இங்கே வர சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா அவர் மயக்கம் போட்டு விழவும் அவரை பிடிக்கிறாரு. மாணிக்கம் அந்த கேப்பில் தப்பிச்சு ஓடி போயிடுறாங்க. இப்போது வெற்றியை கூப்பிட்டுக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. வெற்றி உனக்கு எதுவும் ஆகாது, நான் இருக்கேன், உனக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு. கர்ணா நீ ஏன் கர்ணா தனியாக வந்த? என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல, அந்த மாணிக்க விஷயத்த நான் பார்த்துக்கிறேன், நீ இதில் தலையிடாதன்னு அவ்வளோ தூரம் சொல்லியும் நீ ஏன் கர்ணா நீ மாணிக்கத்தை பார்க்க தனியாக வந்த? இப்போ பார்த்தியா நான் வராமல் இருந்தால் உன் நிலைமை என்ன ஆகுது அப்படின்னு. ஏண்டா வெற்றி நீ வராமல் இருந்ததா உனக்கு எதுவும் ஆயிருக்காதுல்ல, நீ வந்ததுனால தான் பார்த்தியா உனக்கு இப்போ ஆயிடுச்சு அப்படின்னு வெற்றியை இந்த சமயத்தில் அப்படியே வந்து பிரெயின் வாஷ் பண்ணுறாரு. ஸோ அப்படி பேசி பேசி எனக்கு பரவாயில்ல கர்ணா, ஆனால் உனக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் பாசத்தை அப்படியே பொழிஞ்சிக்கிறாங்க. இப்போ ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வந்து கர்ணா ட்ரீட்மெண்ட் பார்க்க சொல்கிறாங்க. டாக்டரும் வந்து தெரிஞ்சவர் அப்படின்றதுனால ஸோ எந்த ஒரு கேள்வியுமே கேட்காம அடுத்து வெற்றிக்கு உடனே ட்ரீட்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஸ்வேதாவுக்கு புலிக்குட்டிக்கு விஷயம் தெரிஞ்ச உடனே அவங்க கிளம்பி வராங்க. வந்த உடனே எப்படி இதெல்லாம் எப்படி நடந்துச்சுன்னு ஸ்வேதா வந்து கேட்டுட்டு இருக்கவும் எல்லாம் அந்த மாணிக்க விஷயமா தான், அவனை கண்டுபிடிச்சி நான் அவனை போட்டு தள்ளணும், அவன் என் பணத்தை எங்கே வச்சிருக்கான்னு அவனை விசாரிக்கணும் மிலன் மித்ரா கேஸில் அப்படின்னு என்ன எதுக்காக மாட்டி விட்டான்னு அவனை விசாரிக்கணும்னு நினச்சப்போ ஸோ என்ன காப்பாற்றாதான் நினச்சிக்கிட்டு வெற்றி அந்த இடத்துக்கு வந்துட்டான். இல்லைன்னா இந்நேரம் அந்த குத்து என் வயிற்றில் பட்டிருக்க வேண்டியது. ஜஸ்ட் மிஸ்ஸு வெற்றியோட வயிற்றில் பட்டு இப்போது ஹாஸ்பிட்டலில் கிடக்கிறான்னு விஷயத்த சொல்லிட்டு இருக்கவும் நீங்கள் ஏன் தனியாக போனீங்க? யாரையாச்சும் கூட கூட்டிகிட்டு போயிருக்கலாம்ல, இல்லை நம்ம ஆளுங்களாச்சும் அலோட் பண்ணி கூட்டிகிட்டு போயிருக்கணும். அவனை போட்டு தள்ளுறதுன்னா பெரிய விஷயமா? நம்ம ஆளுங்களை எல்லாரையும் கூட்டிகிட்டு போயிருந்தா யாராச்சும் ஒருத்தராச்சும் அவனை போட்டு தள்ளியிருப்பாங்க. இப்படி நீங்கள் தனியாக போய் தேவையில்லாமல் பிரச்சனையில் மாட்டிக்க இருந்துருப்பீங்க. நல்ல வேலை ஜஸ்ட் மிஸ்ஸு, எப்படியோ அவர் வந்ததுனால உங்கள் உயிர் தப்பிச்சிச்சு, இல்லைன்னா உங்கள் உயிருக்கு இல்லை ஆபத்தாயிருக்கும். பரவாயில்ல, உங்கள் ஃப்ரெண்டுக்கும் உங்கள் மேலே நிறையவே பாகம் இருக்குது அப்படின்னு இங்கே ஸ்வேதா சொல்லிட்டு இருக்கோம். ஸ்வேதா நீ வெற்றியை பற்றி என்ன நினச்சிட்ருக்க? அவன் எனக்காக என்ன வேணாலும் செய்வான் பாத்தியா அப்படின்னு தான் இங்கே கருணாவும் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போது என்னாச்சு, டாக்டர் என்ன சொன்னாங்க, எப்படி இருக்காரு இப்போது அப்படின்னு வெற்றியை பற்றி ஸ்வேதா கேட்குற நிலமெல்லாம் இப்போ வந்துடுச்சு. தெரியல, இப்போ தான் வெற்றியை கூட்டிகிட்டு வந்து அட்மிட் பண்ணியிருக்கேன், டாக்டர் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்ருக்காங்க, எதுவாக இருந்தாலும் சொல்லுவாங்க, வெயிட் பண்ணா ஸ்வேதான்னு இருக்கவும். பாருங்கள் உங்கள் உடம்பெல்லாம் எவ்வளோ ரத்தமாக இருக்குது, நிறைய அடிபட்டுருச்சோ அப்படின்னுவோம். ஆமாம் ஸ்வேதா, அவன் என்னை குத்தும் போது வெற்றி அப்படியே என்னை தள்ளி விட்டுட்டு வந்துட்டான், அந்த குத்து அப்படியே வெற்றியோட வயிற்றில் குத்திடுச்சு அப்படின்னுமோ. புலிக்குட்டி தான் இதில் கேட்டு கேட்டு ரொம்ப பயப்படுறாரு. ஆனால் கர்ணனை என்னென்ன இப்படி சொல்கிறீங்க, வெற்றி அப்படின்றாங்க. கவலைப்படாத புலிக்குட்டி, வெற்றிக்கு எதுவும் ஆகாது, அப்படி எதுவும் நான் ஆக விட மாட்டேன், எவ்வளோ செலவானானே பரவாயில்ல, கண்டிப்பாக நான் வெற்றியை காப்பாற்றியே தீருவேன் அப்படின்றாங்க. சரி அப்படின்னு இவரும் அமைதியாக இருக்கிறாரு. இன்னொரு சைடு இங்கே இவருக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு. டாக்டர் வெளியில் வராங்க. கர்ணா கேட்குறாரு என்னாச்சு வெற்றிக்கு எப்படி இருக்குது இப்போது? டாக்டர் எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, வெற்றியை காப்பாற்றிடுங்க அப்படின்றாங்க. நாங்களும் அதுக்கு தான் முயற்சி பண்ணிகிட்ருக்கோம், அப்படியெல்லாம் எதுவும் ஆகிட விட மாட்டோம். இப்போதைக்கு அவருக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு, சர்ஜரி பண்ணணும், சர்ஜரி பண்ணிகிட்ருக்கு. ஸோ அதுக்கப்புறம் தான் எதுவாக இருந்தாலும் சொல்ல முடியும், வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு இவருக்கும் சர்ஜரி நடந்துட்டுருக்கு, இவங்களும் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. ஸ்வேதா நீ மகேஷ் கூடயும் அம்மா கூடயும் போய் இருப்போ, அத்தை ரொம்ப பயப்படுவாங்க, நீ மகேஷை கூப்பிட்டுட்டு போ, மகேஷ்க்கு இந்த விஷயம் தெரிஞ்ச வேணாம், ரொம்ப துடிப்பான் அப்படின்றாங்க. சரி நீங்கள் பார்த்துக்கோங்க, எந்த ஹெல்ப் வேணாலும் கேளுங்கன்னு ஸ்வேதா கிளம்பிடுறாங்க. அப்போது புலிக்குட்டி நீ வெற்றியை பார்த்துக்கோ, நான் வீட்டுக்கு போய் வேறு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துடுறேன்னு உடனே கிளம்புறாரு. சரிண்ணா நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு எதுவாக இருந்தாலும் கால் பண்ணுடா அப்படின்றாங்க. சரிண்ணா சரி அப்படின்னு புலிக்குட்டியாக அங்கே இருக்காரு. இன்னொரு சைடு இங்கே அபி ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க, கூடவே சுடர் வராங்க அதே ஹாஸ்பிட்டலுக்கு. ஸோ அப்போ வந்து அங்கே மாத்திரை அவங்களுக்கு அபிக்கு அந்த தேயிலை பிரித்த இடத்துல வலி இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்றதுனால ஹாஸ்பிட்டல் போகணும்னு நினச்சிட்டே இருந்தாங்க. சுடருக்கு தெரிஞ்சால் பயப்படுவாங்கன்னு. ஆனால் அபி போகவே இல்லை. இன்னும் இந்த வெற்றி கூட சுடர் பழகிட்டு இருக்கான்ற விஷயம் தெரிஞ்சதும் பெயின் அதிகமாகிடுச்சு. இதனால ஹாஸ்பிட்டல் போகணுன்னு இவங்களும் அதே ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. அப்போது அங்கிள் எதுக்கு இங்கே இருக்காரு அப்படின்னு சுடர் நினைக்கிறாங்க. இவரை பார்த்துட்டு
நம்ம அபி கூட அதிர்ச்சி ஆகுறாங்க. இவர் இங்கே இருக்காருன்னா ஒரு வேளை அப்போது வெற்றியும் இங்கே தான் இருப்பானா, நம்ம வேறு தப்பான நேரத்தில் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டோமோன்னு யோசிக்கிறாங்க. வாங்க அம்மு, ஏங்க நின்றுட்டுருக்கீங்க, உள்ளே போய் டாக்டரை பார்க்கலாம் வாங்கன்னு உள்ளே போகிறாங்க. உள்ளே போயிட்டு டாக்டர்கிட்ட பெயின் இருக்கிற விஷயத்த சொல்கிறாங்க. அப்போது அபி அங்கே பேசிகிட்டு இருக்கும்போது சுடர் வெளியில் இருக்காங்க. ஸோ அப்படியே நேராக இவரை பார்த்த உடனே அங்கிள் அப்படின்னு நேராக வந்துடுறாங்க. ஸோ அங்கிள் வெற்றி அங்கிள் கிட்ட தானே பேசக்கூடாதுன்னு சொன்னாங்க, ஆனால் புலிக்குட்டி அங்கிள் கிட்ட பேசக்கூடாதுன்னு அம்மு சொல்லவே இல்லையேன்னு நேராக அங்கே வந்துடுறாங்க. அங்கிள் ஏன் இங்கே இருக்கீங்க, கேப்டன் எங்க, நீங்கள் மட்டும் இருக்கீங்க. சாரி அங்கிள், அன்னைக்கு என்னாச்சோ ஏதாச்சோ தெரியல, அம்மு அங்கிள் கிட்ட பேசவே விட மாட்டேன்றாங்க. நானும் அவர்கிட்ட பேச போகிறதில்ல. நான் அவர்கிட்ட பேசலைன்னா அவர் ரொம்ப வருத்தப்படுவார்ல. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன்னு அங்கிள் கிட்ட மட்டும் சொல்லிடுறீங்களா, எங்கே அவர் அப்படின்னவும் புலிக்குட்டி ரொம்ப வருத்தப்பட்டு அழ ஆரம்பிச்சிடுறாரு. அங்கிள் என்னாச்சு அங்கிள், ஏன் இப்படி அழுவுறீங்க அப்படின்னு சுடர் கேட்டுட்டு இருக்கவும் இங்கே டாக்டரை பார்த்துட்டு அபி வெளியில் வந்துடுறாங்க. வெளியில் வந்த அபி நேராக சுடர் சுடர் அப்படின்னு கூப்பிட்டுட்டு திரும்பி பார்த்தா புலிக்குட்டி கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அவ்வளோ சொல்லியும் அங்கே போய் நின்று பேசிட்டு இருக்காளான்னு கிட்ட வராங்க. அபி சுடரை கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு. அப்போ தான் அவர் புலிக்குட்டி அழுதுட்டு இருக்கிறத அபியும் நோட் பண்ணுறாங்க. என்னாச்சு, ஏன் இவர் சுடர்கிட்ட அழுதுட்டு இருக்காரு அப்படின்னு. அங்கிள் என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லுங்கள் அங்கிள், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. கேப்டன் எங்க, ஏன் அழுகுறீங்க, உங்கள் சொந்தக்காரங்களுக்கு யாராச்சும் ஏதாச்சும் ஆயிடுச்சா அப்படின்னுவோம். சொந்தக்காரங்களுக்குன்னு எனக்குன்னு சொந்தம்னு சொல்லிக்க யாருமா இருக்கான் வெற்றியை தவிர அப்படின்னு சொல்லவும், என்ன அங்கிள் சொல்கிறீங்க அப்படின்னுவோம். ஆமாம்மா, வெற்றி தான் உள்ள வயிற்றுல குத்துப்பட்டு படுத்து இருக்கிறான். அவன் என்னாச்சு ஏதாச்சுன்னு கூட தெரியல, உள்ள அவனுக்கு ஆப்ரேஷன் நடந்துட்டுருக்குன்னு சொன்ன உடனே சுடர் ரொம்ப துடிச்சு போயிடுறாங்க. கேப்டன் கேப்டன் அழுவ ஆரம்பிக்கிறாங்க. புலிக்குட்டி சொன்னதை கேட்டு சுடர் மட்டும் கிடையாது அபியுமே அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்போது என்ன ஆச்சு, வெற்றிக்கு எப்படி இப்படி ஆயிருக்கும் அப்படின்னு. என்ன சொல்கிறீங்க அங்கிள், எப்படி அப்படின்றாங்க. மகேஷோடைய அப்பா இருக்காரல்ல, அவரை ஒரு விஷயத்தில் காப்பாற்ற போய் வெற்றிக்கு இப்படி ஆயிடுச்சுமா, டாக்டர் இன்னும் எதுவுமே சொல்ல மாட்டேன்றாங்க, அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டுருக்கோம் அப்படின்னு உடனே சுடரும் ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. டாக்டர் கரெக்டாக வெளியில் வராங்க. புலிக்குட்டி கேட்குறாங்க அவருக்கு எப்படி இருக்குது, வெற்றிக்கு எதுவும் ஆகலை இல்லைன்னு கேட்கும்போது டாக்டர் வந்து கொஞ்சம் சீரியஸாக தான் இருக்குது, பிளட் அதிகமாக போயிட்டே இருக்குது, என்ன பண்ணுறதுனே தெரியல, இமிடியேட்டாக அவருக்கு பிளட் ஏற்றியே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவருடைய பிளட் குரூப்பு அப்படின்னு சொல்லி டாக்டர் பிளட் ஏற்றணும்னு சொல்லும்போது இதை கேட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க. சார் அந்த பிளட் குரூப் எங்கேயுமே கிடைக்காது சார், தோ இங்கே பாருங்கள், இந்த பாப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்றப்பவே அவனோட பிளட் குரூப் தான், அவன் தான் ரத்தமே கொடுத்தான். இப்போது சின்ன பாப்பா இவ்வளோ ரத்தம் கொடுக்க முடியாது சார், ப்ளீஸ் டாக்டர் எப்படியாச்சும் நீங்களே ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னுவோம். சார் அது ரொம்ப ரேர் சார், எங்கன்னு நாங்கள் போய் தேடுவோம், ப்ளீஸ் நீங்கள் உங்கள் தெரிஞ்ச இடத்துல கண்டிப்பாக விசாரிச்சு பாருங்கள், நானும் விசாரிச்சு பார்க்குறேன்னு டாக்டர் சொல்கிறாங்க. இப்போது சர்ஜரி முடிஞ்சிருச்சு, ஆனால் பிளட் ஏற்றியே ஆகணும் அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்க. கொஞ்சம் சீரியஸாக தான் இருக்குன்னு. இதை கேட்டு சுடர் ரொம்ப ரொம்ப வருத்தப்பட்டு அழுகுறாங்க. அபியும் இதை கேட்டுட்டு ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்போது சுடருக்கு காய்ச்சல் வந்து படுத்துட்டு இருந்தப்போ ரத்தம் கொடுத்தது வெற்றி தானா அப்படின்னு இதையும் கேட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க. இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு, சுடர் வந்து கேப்டனாக பழகிட்டு அப்படின்றத புரிஞ்சுக்கிறாங்க அபி. சுடர் நான் இப்போ என்ன பண்ணுவேன் அப்படின்றாங்க. அங்கிள் நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் வேணா டாக்டர்கிட்ட கேட்டு பார்க்குறேன் அப்படின்னு. சுடர் இப்போ தான் உனக்கே உடம்பு சரியில்லாமல் போய் சரியாயிருக்கு, வெற்றி கொடுத்த ரத்தத்தை எப்படிம்மா திருப்பி கொடுத்துடலான்னு பார்க்குறியா, பேசக்கூடாதுன்னு நினைக்கிறதுனால அதெல்லாம் வேண்டாம் சுடர் அப்படின்றாங்க. ஏங்கள் இப்படி நினைக்கிறீங்க, எனக்கு ஒரு பிரச்சனை உடனே கேப்டன் வந்து காப்பாற்றினார்ல, நான் அவருக்கு பிளட் கொடுக்கக்கூடாதா அப்படின்னு திரும்பி பார்த்தா அபி நின்றுட்டுருக்காங்க. அம்மு அம்மு பாருங்க அம்மு, நீங்கள் கேப்டன் கிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க, ஆனால் இப்போ அவர் ஹாஸ்பிட்டல் இந்த நிலமையில கிடக்குறாரு, அவருக்கு பிளட் தேவையாமோ, ப்ளீஸ் அம்மோ, பிளட் குரூப் என்னோடது மேட்ச் ஆகுது, நான் பிளட் கொடுக்கவாமோன்னு இங்கே சுடர் அழுகுறாங்க. ஸோ அபி பிளட் கொடுக்கலான்னாலையும் அவங்களுக்கு அந்த பிளட்டும் கிடையாது. ஸோ வெற்றியோடைய குழந்தை சுடர் அப்படின்றதுனால தான் அவங்களுக்கு அந்த பிளட் குரூப் இருந்துச்சு தவிர அபிக்கு கிடையாது. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்காங்க. இப்போது டாக்டரும் எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டு பிளட் கிடைக்கலன்னு சொல்லிடுறாங்க. கேப்டனுக்கு எதுவும் ஆகிடக்கூடாது கடவுளேன்னு சுடர் அங்கேயே இருக்கிற ஒரு சின்ன சாமி கிட்ட போய் ரொம்ப வருத்தப்பட்டு அழுகுறாங்க. எனக்காக கேப்டன் நிறைய செஞ்சுருக்காரு, அவருக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு. இந்த நிலைமையெல்லாம் பார்க்கும்போது அபிக்கே வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரி சுடர், ஒருத்தர் ஆபத்தில் இருக்கிறபோது உதவணும்னு நான் தான் உனக்கு சொல்லியிருக்கிறேன், என்னதான் இருந்தாலும் அவர் உனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு, நான் அவரை வந்து நீ வந்து அவர்கிட்ட நான் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் தான், ஆனால் அவர் உயிருக்கு போராடிட்டு இருக்கிறப்போ ஆபத்துக்கு பாவம் இல்லை, நீ பிளட் கொடு சுடர், நான் உன் கூட இருக்கேன் அப்படின்றாங்க. டாக்டர் என் பொண்ணு சுடரோடைய பிளட் குரூப் அவருக்கு மேட்ச் ஆகும், நீங்கள் சுடர்கிட்ட இருந்து பிளட் எடுத்துக்கோங்க அப்படின்றாங்க.
என்ன எப்படி சொல்கிறதுன்னே தெரியல மேடம் எங்களுக்கு. அவனுக்கு இப்போது வெற்றிக்கு எமர்ஜென்சியாக பிளட் தேவைப்படுது. ஆனால் பிளட் நாங்களும் வந்து அந்த பிளட் அரேஞ்ச் பண்ணிட்டோம். ஆனால் அது பிளட் கிடைக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். ஆனால் எமர்ஜென்சியாக அவனுக்கு ஏற்றி ஆகணும். சுடர் வேற சின்ன பொண்ணு அப்படின்னு யோசிக்கவும், சார் அப்போ தேவையான பிளட் எடுத்துக்கோங்க அப்படின்றாங்க. ஆமாம் சார் டாக்டர் ப்ளீஸ், அங்கிளுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன், பிளட் எடுத்துக்கோங்க அப்படின்னவும், சரி இப்போதைக்கு வெற்றிக்கு தேவையான பிளட்டை மட்டும் சுடரோட உடம்புலேருந்து எடுத்துக்கிறேன். ஏன்னா அவளும் சின்ன பிள்ளை, நிறைய ரத்தம் எடுக்க முடியாது. அடுத்து பிளட் வந்த அடுத்த நிமிஷம் அந்த பிளட்டையும் வெற்றியோட உடம்புல ஏற்றிடுறோம். சரி வாங்கன்னு சுடரை கூட்டிட்டு போய் அபியும் சுடரும் சேர்ந்து வெற்றிக்கு பிளட் கொடுக்குறாங்க. ஆக்சுவலி வந்து கர்ணன் அந்த சமயத்தில் இருக்கிறது கிடையாது. இப்போது பிளட் கொடுத்த அடுத்த நிமிஷம் வெற்றிக்கு பிளட் ஏறிட்டு இருக்கு. சுடரும் அங்கே நின்று வெயிட் பண்ணிட்டு இருக்கவும், சுடர் நாம கிளம்பலாம் அப்படின்றாங்க. அம்மோ அங்கிள் கண் விழிச்சாரா என்னன்னு பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னுவோம். சுடர் சொன்னா கேளு வா அப்படின்னு அபி கூப்பிட்டுட்டு போகிறாங்க. அப்புறம் அபி வந்துட்டு திரும்பவும் புலிக்குட்டி கோட்டை வந்து சுடர் தான் பிளட் கொடுத்தாங்கன்ற விஷயம் அவருக்கு தெரிய வேண்டாம், நான் தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ப்ளீஸ் அப்படின்னவும், கண்டிப்பாக சொல்ல மாட்டேன்னு புலிக்குட்டி சொல்கிறாரு. ரொம்ப தேங்க்ஸ் சுடர், ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு அபிக்கு சொல்லவும் வான்னு கூப்பிட்டுட்டு போயிடுறாங்க. என்னதான் இருந்தாலும் ரத்த பந்தம் ஒன்று விட்டு போகாதில்ல, கண்டிப்பாக அப்பா பொண்ணு உறவு நீடிக்கும் அப்படின்னு புலிக்குட்டி நினச்சிட்டு இப்போதைக்கு வெற்றி கண் விழிச்சா போதும்னு வெயிட் பண்ணுறாங்க. ஸோ இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா